ஒரு வழியாக என் ஹஸ்பண்டோட ட்ரீம் பைக் வாங்கியாச்சு. இனிமேல் பார்த்த முதல் நாளே பாட்டில் வர மாதிரி கமல்ஹாசன் போகிற மாதிரி நாங்களும் கப்பலாக போகலாம் அப்படின்னு நினச்சோம். பட் அந்த பேக் சீட்டு கம்ஃபர்டபுளாகவே இல்லை, ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நேரம் உட்காந்தெல்லாம் அதில் போக முடியாமல் ப்ராப்ளமாக இருந்தது. நாங்கள் ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி பார்த்தோம், எல்லாமே ஷாப் சென்னை தான் சொன்னாங்க. அப்புறம் கும்பகோணம் ஃபுல்லாக தேடி அலைஞ்சதில் ஒரு ஷாப்பை கண்டுபிடிச்சிட்டாரு என் ஹஸ்பண்டு. அந்த ஷாப்போட லொக்கேஷன், ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இதில் பார்க்கலாம். நம்ம டீட்டெயில். வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ உங்களோட ஷாப்புக்கு வந்திருக்கோம். நம்மளோட ராயல் என்ஃபீல்டுக்கு சீட் கவர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த கடை இருக்குது? நான் இந்த ஃபீல்டில் 40 வருஷம். 40 வருஷமாக இருக்கீங்க? சொந்தமாக 30 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். 30 வருஷமாக சொந்தமாக பண்ணிகிட்ருக்கீங்க. சரி. ஆமாம். இது எங்கே இருக்குது இந்த கடை? என்ன அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு எம்எல்ஏ ஆஃபீஸ் நேராக எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்குது. ஸ்விக்கி ஆட்டோ பார்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில். எத்தனை பேர் வராங்க? உங்களுக்கு பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. நிறைய கஸ்டமர் இருக்காங்க, நிறைய கஸ்டமர் ஆதரவு நல்லா இருக்குது. ஓகே, சந்தோஷம். பண்ணிகிட்டு இருக்கோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. மேலும் நீங்கள் நல்லா வளர எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி. ஒர்க்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ நீட்டாகவும் ரொம்ப கிளியராக பண்ணுறாங்க. ஒவ்வொரு இதையுமே பார்த்து பண்ணுறாங்க. சேம் அதில் எப்படி ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க, அந்த சீட் கவர் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அவுட்புட்டு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் இதை பண்ணவே முடியாது போல், இதுக்காக நம்ம சென்னை போய் பைக் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்லாம் சொல்லி நாங்கள் ரொம்ப வரியில் இருந்தோம் சொல்லப்போனால். என்னடா ஒரு பைக் வாங்கி ஹாப்பியாக ட்ராவல் பண்ண முடியலையே அப்படின்லாம் நினச்சோம். பட் இந்த அண்ணா கிட்டே போனதும் நிஜமாகவுமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால தான் ஹாப்பியாக நம்ம ரிவ்யூவும் ஷேர் பண்ணுறோம். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, சப்ஸ்கிரைபருக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஒரு நல்ல திங்ஸோ ஒரு நல்ல விஷயம் நடந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கோம். அதே கேட்டகரியில் வந்தது தான் இந்த அண்ணாவோட ஷாப்பும். நீங்களும் கும்பகோணம் சரௌண்டிங்கில் இருக்கீங்களா? உங்கள் பைக் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பைக்கு இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க, கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.